இன்னைக்கு ஒரு செம்மையான ஹேர் டை தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேங்க. இந்த மாதிரியான ஹேர் டை தான் கேரளத்து பெண்களுடைய கூந்தல் வந்து நல்லா கருகருன்னு நீளமாக அடர்த்தியாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறதா சொல்கிறாங்கங்க. இந்த ஹேர் டையை நானும் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே எஃபெக்டிவாக இருந்துச்சு. இந்த ஹேர் டையை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். இந்த ஹேர் டையை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது நம்மளுடைய கூந்தல் வந்து நல்லா அடர்த்தியாகவும் வளரும். ஸ்கேல்ப்லலாம் குட்டி குட்டி முடிகள்லாம் வளர ஆரம்பிக்குங்க. இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். இதில் 3 பொருட்கள் தான் சேர்த்துருக்கோம். அந்த 3 பொருட்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோக்குள்ளார போய் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க எப்படி இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ போய் பார்க்கலாம். இந்த ஹேர் டை பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிற பொருள் பாத்தீங்க அப்படின்னா செம்பருத்தி இலைங்க. இந்த செம்பருத்தி இலையில நம்மளுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. முடி வந்து நல்லா ஷைனிங் ஆகும். அதே மாதிரி ஸ்கேல்ப்ல இருக்கிற அழுக்கை எல்லாமே இந்த செம்பருத்தி இலை வந்து எடுத்துருங்க. இதை வந்து காம்பெல்லாம் இல்லாம நம்ம பிச்சு எடுத்துக்கலாம், அலசிக்கலாம். பாருங்க, காம்பெல்லாம் போட வேண்டாம். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. என்னுடைய முடிக்கு தேவையான அளவு நான் வந்து இப்ப செம்பருத்தி இலை எடுத்துக்கிறேன். இந்த செம்பருத்தி இலையில நம்ம ஷாம்பு செஞ்சு அப்ளை பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய ஹேர் வந்து நல்லா வந்து ஸ்மூத்தா ஆகுங்க. கையில தொட்டிங்க அப்படின்னா அவ்வளோ வந்து சாஃப்டா இருக்கும். இப்ப முடியெல்லாம் ரொம்ப கோர முடியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு இலை மட்டுமே எடுத்து நல்லா மிக்சியில போட்டு தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சு கொலன்னு அரைச்சு எடுத்துட்டு அப்ளை பண்ணிட்டு அப்படியே ஒரு 1 hour விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க ஹேர் வாஷ் பண்ணி பாருங்க. உங்களுடைய அந்த ரொம்ப ஒரு மாதிரி கொரன்னு முடி இருக்கும் பாருங்க, அந்த முடி எல்லாமே கொஞ்சம் நாள்லயே சாஃப்டா ஆயிரும். ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போதே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும், நல்லா சாஃப்ட் ஆயிரும். இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இந்த இலையில வந்து அவ்வளவு மகிமை இருக்கு. இது இந்த ஹேர் டைக்கு வந்து ஒரு நல்ல கருமையை கொடுக்குங்க. நம்மளுடைய முடிகள் வந்து நிரந்தரமா கருமை ஆகிறதுக்கும் இந்த செம்பருத்தி இலை வந்து நல்லா யூஸ் ஆகும். நான் தேவையான அளவு நான் எடுத்துக்கிட்டேன். இப்ப இதை நல்லா அலசிடலாம். அலசி நல்லா புழிஞ்சுக்கோங்க. தண்ணி வடிகட்டுன்றதுக்காக நான் வந்து இந்த வடிகட்டியில போட்டிருக்கேன். அடுத்த பொருள் என்ன எடுக்க போறோம் அப்படின்னா கற்பூரவள்ளி இலைங்க. கற்பூரவள்ளி இலைன்னு சொல்லுவாங்க, ஓமவல்லி இலை அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து நம்ம மருதாணி பவுடர் சேர்த்தா சளி பிடிக்குது, அவுரிப்பொடி சேர்த்தா சளி பிடிக்குது அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா. அவங்களுக்கு வந்து இது வந்து சரியான ஒரு தீர்வா இருக்கும். அவங்களுக்கு இந்த ஹேர் டை வந்து ஒரு சரியான தீர்வா இருக்கும். இந்த ஹேர் டைல நம்ம இந்த கற்பூரவல்லி இலையை சேர்க்கறதுனால இதுல இருக்கிற மருத்துவ குணம் வந்து நம்மளுக்கு சளி பிடிக்காம பாதுகாக்குங்க. இந்த மூலமா செய்த ஹேர் டைல நம்ம அப்ளை பண்ணி எவ்வளவு நேரம் வேணாலும் தலையில வச்சிருக்கலாம், உங்களுக்கு சளியே பிடிக்காது. அதே மாதிரி சைடு எஃபெக்ட் எதுவும் வராது. இதையும் அலசி ஒரு பிடி அளவு நான் எடுத்து சேர்த்துக்கிறேன் இந்த ஹேர் டைக்கு. அவ்வளவுதான். இப்ப இந்த 2 இலைகளை மட்டும்தான் நம்ம மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு எடுக்க போறோம். மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைக்கும் போது நல்லா நைஸா அரைச்சு எடுத்துருங்க. ஏன் அப்படின்னா இந்த இலையில வந்து செம்பருத்தி இலைய வந்து கொலகொலப்பு தன்மை இருக்கிறதுனால நம்ம வடிகட்டியில போட்டு வடிகட்டிட்டு இருந்தோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும், நேரமும் ஜாஸ்தியாகும். வடிகட்ட முடியும், ஆனா நேரம் ஜாஸ்தி ஆகும். சோ நம்ம அரைக்கும் போதே நல்லா மைய நைஸா அரைச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம இதை வந்து ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். எல்லாத்தையும் போட்டுட்டு டீ டிகாஷன் இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஊத்திக்கலாம், இல்லைன்னா வெறும் தண்ணி ஊத்தி கூட அரைச்சுக்கலாம். நான் வந்து தண்ணி ஊத்தி தான் அரைக்க போறேன். கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப நைஸா அரைச்சிட்டு வந்து நான் காமிக்கிறேன். இப்ப பாருங்க, நல்லா அரைச்சு எடுத்தாச்சு, நல்லா நைஸா இருக்கு பாருங்க. இப்ப இதை அப்படியே நம்ம தலையில அப்ளை பண்ணிட்டு ஹேர் மாஸ்க் மாதிரி வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கூந்தல் வந்து நல்ல ஷைனிங்கா ஆகுங்க. ஒவ்வொரு முடியுமே பாத்தீங்கன்னா அவ்வளவு ஷைனிங்கா இருக்கும். இந்த மாதிரியும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன டிப் தான். இப்ப நம்ம இதை வந்து நம்ம ஹேர் டையா செய்ய போறோம். சோ எப்படி ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப வந்து இதை நம்ம ஓரமா வச்சிடலாம். இப்ப வந்து ஒரு பொடி ப்ரிப்பேர் பண்ண போறோம். இந்த பொடி தான் வந்து நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா கருமையாக்க போகுது.
இப்போ ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இது வந்து இரும்பு கடாயில செய்யும் போதுதான் நம்மளுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டா செய்யாம எனக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இது வேஸ்ட் அப்படின்லாம் கமெண்ட்ல சொல்றாங்க. நீங்க கரெக்டான விதத்துல செய்தீங்கன்னா 100% உங்களுக்கு இந்த ஹேர் டை எல்லாமே நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குங்க. இப்போ நம்ம அரைச்சு வச்ச அந்த ஜூஸை வந்து இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நல்லா கொதிச்சு வரும்போதுதான் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியை கொடுக்கும். இப்ப நல்லா வந்து கலக்கி விட்டுருங்க. கைவிடாம நல்லா சிம்ல வச்சுட்டே நல்லா வந்து கிண்டிக்கிட்டே இருங்க. அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கு தெரியும் பாருங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிச்ச உடனே இதுல வந்து நம்ம அரைச்சு வச்ச அந்த கருஞ்சீரக பொடியை வந்து இதுல சேர்த்துக்கலாம். பாருங்க, ஒரு 2 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். இந்த கருஞ்சீரக பொடிய இந்த ஹேர் டைல நம்ம சேர்க்கும் போது நம்மளுடைய ஹேர்ல வந்து இந்த கருஞ்சீரகம் நல்லா ஒர்க் அவுட் ஆகி நல்ல ஒரு கருமையான நிறத்தை கொடுக்குங்க. அதே மாதிரி கருமையான அந்த ஒரு ஹேர் வந்து நல்லா வந்து லாங் லாஸ்டா அப்படியே கருமையா இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம 3 பொருட்களை சேர்க்கிறோம், ஆனா 30 நாளைக்கு இந்த கருமை வந்து நம்மள முடியில வந்து அப்படியே இருக்குங்க. அப்ப பாருங்க, கலர் நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வருது பாருங்க. நல்லா சுண்டணும், நல்லா சுண்டி வரணும். அப்பதான் வந்து ஹேர் டை வந்து கரெக்டான ஒரு பதத்துல நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப பாருங்க எப்படி கலர் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. சுண்ட சுண்ட நல்ல கலர் பச்சையா ஆயிடுச்சு பாருங்க. அப்படியே கண்ணங்கரேர்னு ஆயிடும். இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா இன்னும் நல்ல கலர் வந்து எடுத்து கொடுக்கும். இந்த மாதிரி கலரை வந்து நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணும்போது கேட்கவா வேணும் நம்மளுடைய ஹேர் எப்படி மாறும் அப்படின்றத நீங்களே பாப்பீங்க. நீங்க செய்து பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி வந்து இந்த ஹேர் வந்து உங்களுக்கு இந்த ஹேர் டை வந்து யூஸ் பண்ணீங்க, எப்படி யூஸ் ஆச்சு, எத்தனை நாளைக்கு இந்த ஹேர் டை வந்து உங்களோட முடியில இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பாருங்க, கன்சிஸ்டன்சி பாருங்க, நல்லா திக்காயிடுச்சு. இப்ப இது ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். சோ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறணும். இந்த புகையெல்லாம் போய் நல்லா இது ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிருங்க. அதுக்கப்புறமா ஒரு 8 hours விட்டுருங்க. இல்லைன்னா ஒரு நாள் நைட்டு பூரா விட்டாலுமே ஓகேங்க. பாருங்க கலர் எப்படி வந்து மாறி இருக்குன்னு. நல்ல கருகருன்னு ஆயிரும் இந்த ஹேர் டை. அதுக்கப்புறமா நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணும்போது நல்லா வந்து முடியில பிடிச்சுக்கோங்க. இந்த ஹேர் டை அப்ளை பண்றதுனால நம்மளுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வரப்போறது இல்ல. ஓகேங்க, ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் நான் தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். 8 hours கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நம்ம ஓவர் நைட் நான் அப்படியே வச்சுட்டேன். இப்ப பாருங்க எப்படி வந்து கருகருன்னு ஆயிடுச்சு. நம்ம வச்சது பாத்தீங்கன்னா அப்படியே கரும் பச்சையில தான் நம்ம வச்சோம். பட் இப்ப பாருங்க என்ன கலர்ல இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி கலருக்கு நம்ம ஒரு ஓவர் நைட் வச்சாதான் வரும். உடனே அப்ளை பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்காது. உங்களுக்கு 100% ரிசல்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு 8 hours ஆவது நீங்க அதை வந்து வைக்கணுங்க. இதை வந்து நம்ம ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நிரந்தரமா கருப்பாயிடுங்க. புதுசா வேர்ல இருந்து முளைக்கிற முடிகள் கூட நல்ல கருகருன்னு வளர ஆரம்பிக்கும். ஹேர் growth செம்மையா இருக்கும். இப்ப பாருங்க, பாருங்க எப்படி ஆகுது பாருங்க. செம்மையாகும் பாருங்க. இது வந்து நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வரும், அது ரொம்பவே முக்கியம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய ஹேர் growth செம்மையா இருக்கும். புதுசா வர முடிகள் எல்லாமே நல்லா கருமையா வர ஆரம்பிக்கும். இளநரை இருக்கிறவங்களுக்கு இது செம்மையா ரிசல்ட். இளநரை இருக்கிறவங்களுக்கு நல்ல இது ஒரு செம்மையான ரிசல்ட்டா இருக்குங்க. இந்த செம்மையான ஹேர் டை பண்றதுக்கு நம்மளுக்கு டைம் ஆகுது. பட் நம்ம மாசத்துக்கு ஒரு வாட்டி நீங்க ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிட்டு வரும்போது இந்த ஹேர் டைனால நம்மளுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இந்த ஹேர் டைய நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.